ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா கெட்டியான பால். பால் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிருங்க. நல்லா கெட்டியாகட்டும். ஆடை திரண்டு வரும்போது மிக்ஸ் பண்ணி விடுங்க. உள்ளேயே வந்து மிக்ஸ் ஆகட்டும். வெளியில் எடுக்க வேணாம் ஆடையை. பால் வந்து நல்லா கால்வாசி நல்லா சுண்டுட்டோம். அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகட்டும். பால் வந்து ஒரு 30% வந்து சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் நல்லா ஓரளவு கெட்டியாயிடுச்சு. அடுத்ததாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள், குங்குமப்பூ கொஞ்சமாக பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கெட்டியாக வரணும். இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா 3 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். குல்ஃபி சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கெட்டியாகட்டும். குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பால் நல்லா சுண்டி கெட்டியாகிடுச்சு. இது வந்து சுண்டி வரத்துக்கு 20லேருந்து 30 நிமிஷம் ஆகிடும். நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி நல்லா ஆற வச்சிடலாம். பால் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், ஆறின பிறகு இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். நார்மலாக நம்ம வீட்டில் டீ சாப்பிட்ற டம்ளரை எடுத்துக்கலாம். இப்போ டம்ளரில் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக அலுமினியம் கவர் வச்சு கவர் பண்ணிடலாம். அப்போ தான் ஐஸ் வந்து உள்ளே ஃபார்ம் ஆகாது. கவர் பண்ணிவிட்டு கத்தி வச்சு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க, ஸ்டிக் வைக்கிற அளவுக்கு. ஐஸ் குச்சி வச்சுக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 4 ஐஸ் வந்திருக்கு, 4 குல்ஃபி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வந்து 8 to 10 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். குல்ஃபி வச்சு 10 hours ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே இருக்க கவரை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. ஒரு 2 செகண்ட் தண்ணியில் வச்சிடலாம். தண்ணியில் வச்சு இப்படி திருவணமாக வந்துடும். ஹெல்த்தியான குல்ஃபி ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் வீட்டிலேயே செஞ்சுட்டோம். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.